டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக தேர்வர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். பலருக்கு மதிப்பெண்கள் முரண்பாடாக வழங்கப்பட்டிருப்பதால் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என தேர்வர்கள் சந்தேகிக்கின்றனர். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய பல தேர்வுகள் கடந்த காலங்களில் பல்வேறு முறைகேடுகள், குளறுபடிகள் நடந்தது எல்லாம் தேர்வர்கள் அறிந்த ஒரு விஷயம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 என்று பல தேர்வுகள் கடந்த காலங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. பல தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 5000 காலி பணியிடங்களுக்காக குரூப் 2 நிலையில் அந்த தேர்வு, மெயின் தேர்வு என்பது நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக பணி நியமனங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த மெயின் தேர்வுக்கான விடைத்தாள்களுடைய நகல்கள் இணையதளத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. அதனை தேர்வர்கள் பலரும் ஆர்வமாக அந்த விடைத்தாள்களை கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்து வருகிறார்கள். அப்படி பதிவிறக்கம் செய்து அந்த விடைத்தாள் நகல்களை பார்த்தபோது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய மதிப்பெண்களில் பல முரண்பாடுகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2 பேர் அந்த விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வார்கள். முதல் மதிப்பீட்டாளர் வழங்கிய மதிப்பெண்களுக்கும் 2வது மதிப்பீட்டாளர் வழங்கிய மதிப்பெண்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இடைவெளி, முரண்பாடுகள் இருப்பது தேர்வர்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. ஒரு தேர்வருக்கு 12 மதிப்பெண்களை கொண்ட 19வது ஒரு கேள்விக்கு 10 மதிப்பெண் ஒருவர் வழங்கியிருக்கிறார். 2வது மதிப்பீட்டாளர் வெறும் அரை மதிப்பெண் வழங்கியிருக்கிறார். அதே தேர்வருக்கு 38வது கேள்விக்கு முதல் மதிப்பீட்டாளர் 12க்கு 8 மதிப்பெண்கள் வழங்கிய நிலையில் 2வது அந்த வேல்யூவேஷன் பண்ண அந்த அலுவலர் வெறும் 0 மதிப்பெண் வழங்கி இருக்கிறார். இப்படி 1, 2 அல்ல, கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரப்படி 400 பேருக்கு இது போன்று மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் என்பது வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதில் முறைகேடுகள் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை தேர்வர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதன் காரணமாக இதிலும் ஒருவேளை நடந்திருக்குமோ என்பது அவர்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி விரிவாக ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும், நடந்தது என்ன என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைவரும் பாதிக்கப்பட்ட அனைத்து தேர்வர்களும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதும் தற்போது தயாராகி வருவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.